தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இரண்டாம் காலம் இருளாம் அமைதி பெறுவதற்கு மீட்பரின் வருகை வரும் காலம் அவரின் இயல்புகள் போன்ற அனைத்து செய்திகளையும் தந்தை இறைவாக்கினர்களான ஏசேயா, எரேமியா, தானியேல் போன்றோரை குறிக்கின்றனர். மனம் வாழுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. இறைவாக்கினர்கள் அனைவரும் மீட்பரின் வருகைக்காக நாம் எவ்வகை தயாரிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என எடுத்துரைத்துள்ளனர். நாம் அனைத்தையும் அறிந்திருந்தும் நம் வலுவின்மையாலும் விசுவாச குறைவாலும் மீண்டும் மீண்டும் ஆண்டவரை விட்டு விலகி செல்கிறோம். இனியாவது அவரை நம்பிக்கை கொண்டு அவரை நாடி செல்வோம். ஜெபம். ஓ இயேசு கிறிஸ்துவே, அனைத்து உலகங்களின் அரசரே, எல்லா இதயங்களின் மகிழ்ச்சியே, விரைவில் வந்து உன் மக்களை மீட்டருளும். தீபமேற்றுவோம், இரண்டாம் தீபமேற்றுவோம், தீபமேற்றுவோம், இரண்டாம் தீபமேற்றுவோம். சமாதானம் ஏற்றவை, அமைதியை தருவாய் இயேசுவே. சமாதானம் ஒளியேற்றவை, அமைதியை தருவாய் இயேசுவே. ஒளிக ஒளிக நம் வாழ்வில் நம்பிக்கை ஒளிகவே. பெருக பெருக நம் வாழ்வில் அமைதி பெருகவே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது அருள் தந்தை ஜேம்ஸ் இவர்கள் பூரண உடல் உள்ள சமூகம் பெற வேண்டும்படியாகவும், இன்று திருமதி வினோதினி செல்வி வினோதினி இவருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், புதுநன்மை என்னும் திருவருட் சாதனத்தை பெற இருக்கின்றார்கள். இவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் யார் நிலையான ஆத்மாக்கள் உத்தரிக்கிற ஆத்மாக்களுக்காக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமலைக்கு நினைவாக நம்மை தெளிக்கப்படும் தவறு படைப்பாகிய தண்ணீரை பொழுதுபடி தருமாறு நம் கணவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோம். அவரை நமக்கு உதவி வைத்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆமைக்கு உண்மையுள்ளவராய் நிலைத்திருக்க அருள்வானாக. என்றென்றும் இல்லாமல் நிறைவா வாழ்வின் ஊற்றும் தூய்மை தொடக்கமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடை பெற வேண்டும் என்று திருவுளமானேன். இத்தண்ணீரை புனிதப்படுத்த அருளமை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகியவர்கள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கு மறுபடியும் உறுதியை புதுப்பித்தருளும். இத்தமையை நாளை உள்ளத்தை உடலின் தீமை அனைத்திலிருந்தும் காத்துள்ளாக. இவ்வாறு தூய தொடர்பு அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் இறைவா, தன்னில் வளர்ந்து உப்பிட வேண்டும் என்ற இறைவாக எலிசா வழியாக கற்பித்து உமது படைப்பு பொருளாகி உப்பை பருவிறக்கத்துடன் புனிதப்படுத்தினும் வேண்டுகின்றோம். ஆண்டவரை உப்பு கலந்து தண்ணீர் தெளிக்கப்பட விடவெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்து தோல்வியுற செய்வீராக. உன் தூய ஆவியாக உடனிருந்து எங்கள் இடையிலாது காத்துள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஈசோ பொன்னினாளின் மேல் தெளிப்பீர். ஆண்டவரின் தூய்மையாவே நீரியம்மை கழுவே நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவே பெருகேற்ப என் மீனிரக்கம் கொள்வி. ஈசோ புள்ளினால் மேல் தெளிப்பேன். ஆண்டவரே, நான் தூய்மையாவேன். நீரே எம்மை கழுவிதாவும் சுதனம் தூய ஆவி துதியும் புகழ்
ஒன்றாய் பெருக ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களில் நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கொடை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் நம்முடைய ஆட்சி நிற்பவர்கள் நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, திருமணி எதிர்கொள்ள விளைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்களையும் தடை செய்யாது பணமாக விண்ணக ஞானத்தின் படிப்பினையும் எங்களை அவருடன் தோழமை கொள்ள செய்வதாக. உமோடு தூயாமியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்ற வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் ஆண்டவரை வருகை மகிழ்ச்சியையும் அமைதியையும் நிறைக்கும் பிளவுகள் பிணக்குகள் அனைத்தையும் வேறுவைகள் சமத்துவத்தில் ஏற்படுத்தும் ஏற்றத்தாழ்வுகள் அனைத்தும் களைய பெற்றும் அனைத்து மக்களும் வாழ்வு பெறுவர். இல்லாதோர் இயலாதோர் தாழ்நிலையில் உள்ளோர் அனைவரும் ஆண்டவரை மீட்பர் அனுபவிப்பார் என்று கூறி ஆண்டவரின் வருகையின் முக்கியத்துவத்தை எடுத்துக் கூறும் முதல் வாசகத்திற்கு செல்வதற்கும் ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். இறைவாக்கிற்கு இசாயாவின் வாசகம். ஆண்டவருடைய நாளில் ஈசா என்னும் அடிமரத்தில் தளிர் ஒன்று குளிர், அதன் வேர்களில் இருந்து கிளை ஒன்று வளர்ந்து கணித்தது. ஆண்டவரின் நாளில் அவர்களில் தங்கியிருக்கும் ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆதியில் கொடுத்தார்கள். அவரும் ஆண்டவருக்கு அங்கி நடப்பட்டு மகிழ்ந்திருப்பார். கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கினார். அவர் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோருக்கு வழக்கை விசாரிப்பார். வார்த்தை என்னும் கோழினால் புண்ணியவரை அளிப்பார். முதலில் என்னும் 7 மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓனாய் செம்மாஞ்சாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும் அக்குட்டியோடு குருத்தை குடி படுத்தப்பட்டது. கன்றும் சிங்கக்குட்டியும் கொடுத்த காலோடு கூடி வாழும். பச்சிரம் குழந்தை அவற்றை நடத்தி கொண்டது. பசுவும் கரனை கொண்டாய் அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து சீங்கம் மாட்டை போல் பால்போது குழந்தை புதிய பாவம் பழித்திருக்கிறார்கள். பால்பு மரத்தினை கட்டினுடைய மலையோடு தன் கையை என் திருமலை விடுவதில் தீமை செய்வார். எவரும் கேள்வி விளைவிப்பார். ஏனெனில் கடல் தண்டையால் நிறைவேற்றப்படும் போல மண்டலம் மாணவரால் என்னை பற்றிய அறிவாளர் அண்ணாவில் மக்கள் இறந்ததும் சின்னமாகிவிடும். ஈசாவின் வேலை விரைவாக வருவார்கள். அவர் இளைப்பாளர் ஆட்சி மறைந்ததாக இது ஆண்டவர் பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். கடவுளே, அரசருக்கு உமது நீதி